நேரடியாக ஒருவர் இந்த பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவார் என்று குற்றஞ்சாட்டப்படுவதற்கும் இப்படி சமூக வலைத்தளங்களில் கருத்தியல் ரீதியான ஒரு சிந்தனையை புகுத்தினார் என்றதுக்கும் ஏதாவது வரம்புகள் இருக்கின்றன. இது பயங்கரவாத தடை சட்டம் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தானே பயன்படுத்த வேண்டும். ஒருவருடைய பேச்சுரிமைக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? முடியாது. இந்த அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்ற இந்த கட்டமைப்பில், இந்த சட்டமூலத்தில் இந்த வாக்குமூலங்கள் கொடுத்தல் மற்றும் தடுத்து வைக்கிறவுடைய கால அவகாசம் சம்பந்தமான சில குறைப்புகளும் கைது செய்பவருக்கு சாதகமான சில விஷயங்களும் இருக்குன்னு கூறப்பட்டிருந்தது. பிடிஏல ஒரு அவசர காலத்துக்குரிய ஒரு பவர் உண்டு. மிலிட்ரியட்டையோ, நேவியட்டையோ, ஏர்ஃபோர்ஸட்டையோ, கோஸ்ட் கார்டையோ கொடுக்கல. நாங்கள் இன அடிப்படையில் எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அரசியல் உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியான இனத்திலிருந்து கலை அடிப்படையில் இப்படியான விஷயங்கள்லாம் வரும். இலங்கைக்கு வெளியில் இருக்கிறார்களுக்கு தாங்கள் நினைச்சதில் வரலாறு சம்பந்தமாக தாங்கள் நினைச்சதுகளை நினைச்ச பாணியில், நினைச்ச தொனியில் கதைக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்டு சட்டங்களுக்களால் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். வணக்கம். இது களம், மாற்றத்திற்கான களம். சங்கீத் அவர்களுடைய கைது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியல் பரப்புகள்லையும் சரி, சமூக பொதுவழிகள்லையும் மிக பெரிய அளவிலான அதிர்வலைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோடு சட்டத்தரணி, மனித உரிமை செயற்பாட்டாளர் பெனிஸ்லஸ் துசான் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்துமே இந்த விடயம் பற்றி பேசுகின்ற பொழுது ஆரம்ப கேள்வியே, இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலைமைகள் எப்படி அமைந்திருக்கின்றன? மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஜெகன். நாங்கள் மீண்டும் ஒரு காலாதி காலமாக கதைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மீண்டும் அந்த பேசு புள்ளியை நோக்கி, அந்த பேசு பொருளை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் கிட்டடியில் சங்கீத் சென் இந்த பாடகருக்கு எதிராக இந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஆனால் அவருடைய இந்த கைதுக்கு எதிராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறோம். நாங்கள் நீதிமன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி அவருடைய விடுதலைக்காகவும், அவரை இவ்வாறான சட்டம் அவருக்கு எதிராக பாவிக்க முடியாது என்பதையும் நாங்கள் அனைத்து நீதிமன்ற தளங்களிலும் நிச்சயமாக வலியுறுத்துவோம். கிட்டத்தட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுதல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு பயங்கரவாத அமைப்பை மீளுருவாக்கம் செய்கின்ற ஒரு சிந்தனையை புகுத்தினார் என்ற அடிப்படையில் தான் பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நேரடியாக ஒருவர் இந்த பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவார் என்று குற்றஞ்சாட்டப்படுவதற்கும் இப்படி சமூக வலைத்தளங்களில் கருத்தியல் ரீதியான ஒரு சிந்தனையை புகுத்தினார் என்றதுக்கும் ஏதாவது வரம்புகள் இருக்கின்றதா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில்? நிச்சயமாக நான் இதில் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சு நான் இதை விளங்கப்படுத்திட்டு போகிறேன். எப்படி என்றால், இலங்கையில் சட்டங்கள் உருவாக்கப்படைக்க சில சட்டங்கள் ஒரு மனித உரிமை நியமங்களை மதிக்கிற சட்டங்களாக இருக்கு. அப்போ அந்த சட்டங்கள் உருவாக்கப்படைக்க ICCPR போன்ற சட்டங்களே தெளிவாக சொல்லுது என்னென்னா, ஒரு சட்டங்கள் மிகவும் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது மிகவும் தெளிவாக உருவாக்கப்பட வேண்டும். அதை மாற்றி பார்க்கப்படுவதால் ஒரு லூஸாக இல்லாட்டி ஒரு என்னென்று ஒரு பரந்துபட்ட ரீதியில் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. ஆனால் இலங்கையில் ஒரு துப்பாக்கிய நிலை என்னென்னா, இந்த நிறைய சட்டங்கள் ஒரு பரந்துபட்ட சட்டங்களாக, நான் எப்படி பரந்துபட்டேன்னு சொல்கிறேன்டா, அந்த வரைவிலக்கணங்கள் மிகவும் ஒரு விசேடமாக ஒரு விடயத்தை குறிக்காமல் எதையும் அதுக்குள் கொண்டு புகுத்தலாம் என்ற ரீதியில் ஒரு கொஞ்சம் லூஸான சட்டங்களாக இருக்கும். அவ்வாறான ஒரு சட்டம் தான் இந்த PTA பயங்கரவாத தடை சட்டம் இல்லாட்டி தடுப்பு சட்டம் என்று சொல்லுவோம். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, நீங்கள் கேட்ட கேள்வி சரி. இது பயங்கரவாத தடை சட்டம் என்பது பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தானே பயன்படுத்த வேண்டும். ஒருவருடைய பேச்சுரிமைக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது, உதாரணத்துக்கு இந்த 21H என்ற பிரிவு பார்க்கும்போது கூட அதில் சொல்லப்பட்டிருக்க விடயங்கள், நீங்கள் என்ன ஒரு விடயத்தை பேசினாலோ சரி, எழுதினாலோ சரி, இல்லாட்டி சைகைகளால் கூடி நீங்கள் இனங்களுக்கிடையில் முரண்பாடை ஏற்படுத்தினால் அதை அடிப்படையாக கொண்டு போய் என்ன செய்யலாம் என்றால், ஒருவர் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறார் என்ற போர்வையில் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால்
இந்த இனங்களுக்கு இடையிலான இந்த முரண்பாடுகள் இருக்குத்தானே, அதை நிர்வகிக்கிற இன்னும் ஒரு சட்டம் இருக்கு, ICCPR சட்டம். அதில் மிக தெளிவாக ஒரு விடயம் கூறப்படுகிறது என்னென்றால், இந்த இனங்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடு என்பதை தெளிவாக நிரூபிக்க வேண்டும். ரைட்? அவ்வாறான ஒரு சட்டம் இருக்கும்போது அதை குறிப்பிலையாகத்தான் பாவிக்கிறார்கள். இந்த சட்டத்திலையும் இவர் தேவையான சட்டங்கள் கூட இங்க முறையாக பயன்படுத்தப்படுறது இல்லையா? நிச்சயமாக. இப்போ PTA என்றது மனித உரிமை நியமங்களுக்கு முற்றும் முழுதாக புறம்பான, ஆங்கிலத்தில் நாங்கள் ட்ரெக்கோனியன் லோ என்று சொல்லுவோம், ட்ரெக்கோனியன் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் என்று ஒரு சட்டம். ICCPR மாதிரியான ஒரு சட்டம் மனித உரிமை நியமங்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட சட்டம். ஆனால் அது கூட நாங்கள் பார்க்கிறோம் பிழையாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக யாரெல்லாம் பெரும்பான்மை மதத்தை கேள்வி கேட்கிறார்களோ, அல்லாட்டி அது சார்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்களோ, அந்த விமர்சனங்களை முடக்குவதற்காக பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். ஆகவே இந்த விடயத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல், அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்தல் என்ற வகையில் அதற்கு முற்றுமுழுதான எதிர்ப்பலைகளை நீங்கள் அல்லது உங்கள் போன்றவர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இப்போ அது கொஞ்சம் கிடப்பில் போடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கா, இல்லை இன்னும் இயங்கு நிலையில் தான் இருக்குதா? ரைட், நல்ல கேள்வி உண்டு. நான் ஒருக்கா வரலாற்றை பார்ப்போம். இந்த அரசாங்கம் PTA-ஆல் பாதிக்கப்பட்ட கட்சிகளில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது JVP. 1980களுடைய கடைசி பகுதிகளில் அவர்கள் இந்த PTA-களில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். JVP-காண்டி தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கதையும் இருக்கு. இவ்வாறு இருக்கும் போது இவர்கள் ஆட்சிக்கு வர முன்னம் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த 22 நாட்களாக வடக்கில் இருந்து தெற்கு வரை ஒரு கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து செய்திருந்தார்கள். அதில் சிங்கள இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெறக்க அந்த இடங்களில் போய் அந்த மக்களுக்கு சிங்களத்தில் பேசின முக்கியமான பங்கு இப்போ நிறைய பிரதி அமைச்சர்களாகவும் இருப்பவர்கள். எனக்கு SLFI-ல கூடி ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு சிம்போசியம் ஒன்று வைத்து PTA-க்கு எதிராக மட்டும் ஒரு செமினார் ஒன்று வச்சிருந்துச்சு. இது செய்தது இந்த NPP அரசாங்கம். இவ்வாறு இருந்தவர்கள் ஒரு தெளிவான வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருந்தார்கள். என்னத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள் PTA மற்றும் ஆன்லைன் சேஃப்டி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை இல்லாமல் செய்வோம், முற்றுமுழுதாக இல்லாமல் செய்வோம் என்று. ஆனால் இன்று 1.5 வருஷங்களாகிவிட்டது. என்ன நடந்திருக்கிறது என்றால், ஆரம்ப காலத்தில் இந்த CTA கவுண்டர் டெரரிசம் பில் என்று கொண்டு வந்தார்கள், பிறகு ஆன்டி டெரரிசம் பில் என்று கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி இப்போ இவர்கள் கொண்டு வந்தது PST என்று, அதாவது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவு, ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று கொண்டு வந்துச்சுன்னா. இதுக்கு பின்னுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. என்னென்னா, எப்பெல்லாம் PTA-க்கு எதிரான எதிர்ப்பு வலுக்கிறதோ ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன செய்யும் என்றால் ஒரு சட்ட மூலம் ஒன்றத்தை முன்னுக்கு கொண்டு வரும். அந்த சட்ட மூலத்தை பார்க்க PTA விட மிக மோசமான சட்டமாக இருக்கு. அதில் இருக்கிற விடயங்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்போம். அப்போ அவர்கள் சொல்வார்கள் என்றால், நீங்கள் எதிர்த்துறீங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய எதிர்ப்பை, ஆனால் இறுதியாக PTA தான் இருக்கு. இதுக்குத்தான் இந்த PSTA சம்பந்தமாக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவு சம்பந்தமாக அதை எதிர்த்து போராடும் போது நாங்கள் ஒரு விஷயம் கூறியிருந்தோம். என்னென்னா, நிச்சயமாக நாங்கள் இதை எந்த விதத்திலும் கொண்டு வருவதற்கு அனுமதிக்க கூடாது. அதே நேரம் முதலாவதாக செய்ய வேண்டியது, நீங்கள் PTA-ஐ இல்லாமல் செய்ய வேண்டும், முற்று முழுதாக இல்லாமல் செய்ய வேண்டும் சட்ட புத்தகங்களில் இருந்து. இதை சொல்லும் போது ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள், PSTA-லேயே நாங்கள் நிற்போம், ஏன் PTA பற்றி கதைக்க வேண்டும். ஏன்னா PSTA இதுவரைக்கும் சட்டமாக்கப்படவில்லை, PTA தான் சட்டமாக இருக்கிறது. PSTA-னுடைய தற்போதைய நிலைமை என்னென்றால், இந்த வருட துவக்க பகுதியில், ஆரம்ப பகுதியில் நினைக்கிறேன் பிப்ரவரி முடிவில் இதனுடைய இந்த மக்களுடைய கருத்து கேட்கிற காலப்பகுதி முடிவடைந்திருந்தது. இதுவரைக்கும் வெளிப்படையாக அவர்கள் இதுதான் சட்ட மூலமாக வரப்போகுது என்று இன்னும் கொண்டு வரவில்லை. ஆனால் நான் ஒரு சில மூலங்களில் இருந்து கேட்ட விடயம் என்னென்றால், அதற்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல்களும் கசிகின்றன. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விடயங்களில் இந்த அரசை பயங்கரவாதத்திலேருந்து பாதுகாத்தல் என்ற இந்த கட்டமைப்பில், இந்த சட்ட மூலத்தில் இந்த வாக்குமூலங்கள் கொடுத்தல் மற்றும் தடுத்து வைக்கிறவுடைய கால அவகாசம் சம்பந்தமான சில குறைப்புகளும் கைது செய்வோருக்கு சாதகமான சில விஷயங்களும் இருக்குன்னு கூறப்பட்டிருந்தது. அது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு?
நிச்சயமாக இதில் அவர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு விடயம் என்னென்றா, இது எவ்வாறு அரசாங்கம் கொண்டு வந்து மக்கள் முன் வைக்குமெண்டா, பிடிஐயில் என்ன குறைபாடுகள் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதுகளை நாங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு மனித உரிமைகளை மதிக்கும் சட்டம் என்று சொல்ல முற்படுவார்கள். நிச்சயமாக இல்லை. நான் இதற்கு ஆகிய பண்ண முடியும். பிடிஐ விட மிக மோசமான சட்டம் இந்த பிஎஸ்டிஏ என்று. தடுப்பு காவல் காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது தான். போலீசாரிடம் கொடுக்கிற வாக்கு மூலம் பிடிஐக்கு, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே பயன்படுத்த முடியும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இங்கே அதை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தான். அது ரெண்டையும் செய்துவிட்டு மிக மோசமான பிடிஐயில் இல்லாத விடயங்களை எல்லாம் கொண்டு வந்து, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிடிஐயில் ஒரு அவசர காலத்துக்குரிய ஒரு பவர் உண்டு. மிலிட்ரியட்டையோ நேவியட்டையோ ஏர்ஃபோர்ஸட்டையோ கோஸ்ட் கார்டட்டையோ கொடுக்கல. சீருடை அணிந்த ட்ரைஃபோர்ஸட்டை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பிஎஸ்டியில் இது சட்டமாக்கப்பட்டால், அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமாக கொண்டு வரப்பட்டால், யாரையும் எந்த நேரத்திலையும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூடி கைது செய்யலாம். அவசர கால தடை சட்டம் இருக்கிற மாதிரி. அவசர கால தடை சட்டம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒருவருடைய மிகவும் பர்சனலான விடயம் என்ன, ஒரு மனம் போன்றது ஒருவருடைய மொபைல் ஃபோன், அதை எப்பொழுதுமே பறித்து செக் பண்ணி கொள்ள முடியும். ஒருவருடைய கணக்குகளை உள் சென்று பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல், இப்போ நான் ஒரு சட்டத்திறனியாக இருக்கிறேன். என்னிடம் ஒருவர் வந்து அந்த மிகவும் அகன்ற வரைவிலக்கணத்துக்குள் உட்பட்ட ஏதாவது ஒரு குற்றம் செய்த என்று சொன்னால், நான் போய் என்ன செய்ய வேண்டும்? போலீசாரிடம் முறையிட வேண்டும். இவர் இதுக்குள்ள வரலாம், கைது செய்யப்படக்கூடியவர். அதை நான் முறையிடாவிட்டால் எனக்கே அது குற்றமாக மாற்றப்படும். இது பல்வேறு தொழிலர்களுக்கும் இது கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவும் ஒரு மிக மிக மோசமான ஒரு சட்டம். நீங்கள் கூறியது போல இங்கே ஒரு கணக்குகளில் உள்நுழைந்து பார்க்க முடியும் என்றது ஒரு சைபர் கிரைம் ஆக்டுக்குள்ள ஒரு தவறான விடயமாக பார்க்கணும். ஒரு மூன்றாவது நபர் என்னுடைய கணக்கில் உள்நுழைதலோ அல்லது என்னுடைய கணக்கு சார்ந்த விடயங்கள் அவருடைய கணக்கில் பதிவிடுறது கூட சைபர் கிரைம் ஆக்டின் படி ஒரு தவறான விடயம். ஏற்கனவே மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சட்டங்கள் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள் என்று வருகின்ற பொழுது அவற்றை முற்றாக நீக்குதல், அதில் நாங்கள் பயன்படுத்தவே முடியாது என்ற அந்த விஷயத்தை இங்கே கொண்டே பயன்படுத்தினா எடுபடாத ஒரு சூழ்நிலை ஒன்று தான் இருக்குது. அப்போ எங்களுக்குரிய ஆதரவான சட்டங்கள் என்று சிலது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய மதிக்கக்கூடிய சட்டங்கள், ஒரு மனித உரிமைகளுக்கு உட்பட்ட சட்டங்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்று ஒரு கை செய்யப்படுகின்ற பொழுது அந்த சட்டங்கள் எல்லாம் எங்கே போகுது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்பொழுது அரசு பயங்கரவாதத்திலிருந்து நீக்குதல் சட்டத்தில் நீங்கள் கூறியது போல இந்த தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் கூட மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது எப்போ மாற்றுப்படும் இந்த விடயங்கள் என்ற சில விஷயங்கள் இதை கொஞ்சம் நாங்கள் எடுத்து பயன்படுத்தலாம், இந்த சட்டங்களை பயன்படுத்தலாம் என்ற விஷயங்களை கூட நாங்கள் வழக்கில் பார்க்கலாது. நிச்சயமாக இலங்கையின் இந்த சட்டவாக்கத்தில் இருக்க இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பேரலல் லீகல் சிஸ்டம் என்று சொல்லுவோம். ஒரு சமாந்தரமான ஒரு சட்ட முறைமை. என்னென்னா, ஒரு குற்றம் ஒன்று இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு ஒருவருடைய கணக்கில் உள்நுழைந்த இல்லாட்டி ஒரு இலத்திரனியல் குற்றம் என்று வைப்போமே, இந்த குற்றத்துக்கு குற்றவியல் கோவைக்குள்ள தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கலாம். அது கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்ட், அதாவது கணினி சார்ந்த குற்றங்கள் அது சம்பந்தமான சட்டத்தில் தண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், அதாவது நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்குள்ளே அது கொண்டு வரப்படலாம். அதே மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வரப்படலாம். ஆகவே ஒரு குற்றம் அதுக்கு பல்வேறு சட்டங்களில் பல்வேறு விதமான தண்டனைகள் கூறப்பட்டிருக்கு. ஒரு சிலதுக்கு 3 மாதம் தான் தண்டனையாக இருக்குது. இன்னும் ஒன்றில் சில போய் பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் வரை தண்டனைகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். இவ்வாறு இருக்க என்ன நடக்குதுண்டா, அதை நாங்கள் மீண்டும் புதிய சட்டங்களை கொண்டு வரைக்க, இந்த பிஎஸ்டியை கொண்டு வரைக்க கூட நாங்கள் சொன்ன ஒரு விடயம், ஏற்கனவே போதுமான அளவுக்கு இலங்கையில் சட்டங்கள் இருக்குது. குற்றவியல் சட்டமாக இருக்கலாம், கணினி குற்றங்கள் சார்ந்த சட்டமாக இருக்கலாம், இது போன்ற நிறைய சட்டங்கள் இருக்குது. ஐசிசிபிஆராக இருக்கலாம். அவற்றை நீங்கள் வலிவூட்டுங்கள், அவற்றை மாற்றி அமையுங்கள், அதுக்கு முதல் டெஃபினிஷன் கொடுங்கோ. இங்கே என்ன செய்கிறோம்டா, நாங்கள் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதில் மிகவும் பெரிய ஒரு பெனால்ட்டியை போடுறோம். பெரிய ஒரு குற்றம் ஒன்றை நிரூபித்தால் வளமையாக இங்கே ஒரு 6 மாதத்துக்கும் இங்கே ஒரு 20 வருஷத்துக்கு பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை உபயோகிக்க காவல்துறையோ அல்லாட்டி
சட்டம் உபயோகிப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் எதில் ஆகக்கூடிய தண்டனை இருக்கோ அதுக்குள்ள தான் ஒருவரை இழுத்து விட பார்ப்பார்கள். இது இலங்கையிலே சட்டவாக்கத்திலே இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட அதிகாரிகளையும் அதுக்கு ஒரு சேஃப் ஜோனாக தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். கொஞ்சம் பாதிட தேவையில்லை, அடுத்த கட்டம் நோக்கி போக தேவையில்லை, சரி இதை போட்டால் சரி என்ற மாதிரி. இந்த அசம்பந்த போக்கை கொஞ்சம் மேலே இருப்பவர்கள் தான் உருவாக்கி விட்டுருக்கின்றார்களோ, மேலிடத்தில் இருக்கிறவர்கள் இந்த அதிகாரிகளுக்கும். ஏண்டா கைது செய்த உடனேயே இந்த சட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள், பிரயோகிக்கின்றார்கள். இது ஒன்று அவர்களுடைய பணி கொஞ்சம் குறையும், வேலை குறையும் என்ற ஒரு போக்கில் பார்க்கலாம். அல்லது தேவையில்லாமல் அதிகாரிகள்கிட்ட திணிக்கப்பட்ட ஒரு இனவாத அடிப்படையிலையும் இந்த விஷயங்களை பார்க்கலாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுத்த உடனே பயங்கரவாத தடை சட்டம். நிச்சயமாக இதில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த சட்டம் பாவிக்க ஒரு சில்லிங் எஃபெக்ட் என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். என்னென்னா இப்போ கிட்டடியில் நடந்த இந்த பாடகருடைய கைதுக்கு பிறகு கூடி நிறைய பேருக்கு ஒரு பயம் பெறும். நான் இதை செய்யலாமா, போடலாமா? நான் எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்கிறது, இந்த நிகழ்நிலை காப்பு சட்ட மூலம் இருக்கேக்க சட்டமாக முன்னம் நாங்கள் காத்தாங்குடிக்கு போய் ஒரு ஒர்க் ஷாப் செய்ய போயிருந்தோம். மத தலைவர்களுக்கும் அங்கே இருக்கிற இளைஞருக்கும் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லை பற்றி. அங்கே ஒரு இளைஞர் அது காசா பிரச்சனை துவங்கின காலம் எழுப்பி கேட்டார் என்னன்னா, நான் காசாவை பற்றி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் என்னை கைது செய்ய முடியுமா? நான் அவருக்கு சொன்ன கதை என்னென்றால், எனக்கு உண்மையாகவே தெரியாது, உங்களை கைது செய்யலாம், கைது செய்யாமல் விடலாம். என்னென்னா இலங்கையின் சட்டத்துறை அப்படித்தான் செயல்படும். என்ன அவர்கள் நச்சால் ஏதாவது ஒரு சட்டத்துக்குள்ள பிடிக்க நச்சாங்களோ பிடிப்பிடும். கொஞ்சம் காலம் போயிட்டு போன வருடம் சுஹைல் என்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த காசா ஸ்டிக்கரோடு எதற்கு கீழே கைது செய்யப்பட்டார்? பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே. அதில் பயந்தது என்னென்னா ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுமோ. இப்போ இலங்கையில் இந்த அசம்பந்த போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சட்டத்தை இப்போ கைது செய்ய முயற்சிப்பவர்களும் என்ன செய்வார்கள் என்றால், எதற்கு கீழே போட்டால் நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான். இப்போ பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே போட்டால் தெரியும் அதுக்கு என்ன நகர்த்தல் கஷ்டம், அதுக்கு பெயிலுக்கு போக வேண்டாலும், என்ன அதற்கு பிணை எடுக்கிறது என்றாலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அளவுக்கு போக வேண்டும். அதற்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதற்கு என்ன அதிலே அதன் மூலம் நிறைய பேர் பயப்படுவார்கள். ஆகவே இவ்வாறான சட்டங்களை பாவிப்பதற்கு ஒன்று, சட்டத்தை எவ்வாறு தங்களுக்கு அனுகூலமாக பாவிக்கலாம் என்ற ஒன்று. இரண்டாவது, ஒரு சமூக மட்டத்தில் எவ்வளவுத்துக்கு ஒரு பயம் ஒன்றை உருவாக்கி விடலாம். ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி காட்டி வரேன், அதுக்கப்புறம் எப்படி பயப்படுவேன் என்ற ஒரு விடயம்தான். கிட்டத்தட்ட உண்மையிலே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி பயத்தை காட்டி விட்டா சரி என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது இல்லையா? நிச்சயமாக. ஆனால் இதில் இருந்து இளைஞர்களுக்கு ஒரு தெளிவூட்ட வேண்டிய விதத்தில் நீங்களோ நானோ ஊடக பரப்பில் பயணிக்கிறவர்களோ இருக்கின்றோம். ஆனால் அந்த தெளிவு எப்படி ஊட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா வரலாற்றை கடத்த வேண்டிய தேவைகளை நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இந்த விமர்சனம் கூட பெரிய அளவில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்பட்டது. எங்களுடைய ஆட்களே சில பேர் வரவேற்றிருந்தார்கள். அதே மாதிரி அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுதோ, ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய முகவலி புத்த பதிவில் கூட இதை நாங்கள் ரஜீவன் அவர்களுடைய பதிவில் கூட ஒரு விஷயத்தை இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன அடிப்படையில் எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், அரசியல் உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியான இனத்திலிருந்து கலை அடிப்படையில் இப்படியான விஷயங்கள்லாம் வரும், அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற விடயத்தில் அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்படியான விடயங்கள் வெளிவருகின்ற பொழுது அதில் அரசியல்வாதிகள் யாருமே பாதிக்கப்பட மாட்டார்கள். சிவில் அமைப்பில் இருக்கிறவர்கள் யாருமே பெரிதளவில் பாதிக்கப்படுறது குறைவு. ஆனால் பாதிக்கப்படுறது யார் என்றால் இளைஞர்கள். இளைஞர்களுக்கான ஒரு சட்ட தெளிவூட்டல் ஒன்று இருக்கணும். என்னதான் நாங்கள் வரலாற்றை கடத்தணும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாலும் நாங்கள் வாழ்கிறது இலங்கையில்ன்றதை இளைஞர்களுக்கு சொல்லணும். பாதிக்கப்படுறது அவர்கள் 5 வருடமோ 6 வருடமோ 10 வருடமோ அவர்களுடைய வாழ்க்கை தான் அங்கே அநியாயமாக போன்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவூட்டல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. நான் இந்த வரலாற்றை கடத்தும் பணி அல்லாட்டி அந்த பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கிறதுன்றதை நான் மறுக்க இல்லை. ஆனால் ஒரு ஒரு பெயின்ஃபுல் ரியாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒரு வலி தரக்கூடிய யதார்த்தம் என்னென்னா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இலங்கைக்குள்ளே தான் வாழ்கின்றோம். அப்போ அது இலங்கைக்குள்ளே வாழ்கிறோம் என்றதுக்கு அர்த்தம் என்னென்றால், இலங்கையிலே எதெல்லாம் அந்த நேரம் சட்டமாக இருக்குமோ அந்த சட்டங்கள் எல்லாம் இலங்கைக்குள் வாழ்பவர்களுக்கு மேல் பாயலாம். என்ன
அரசாங்கத்தில் இருப்பார்கள். நாங்கள் எந்த ஒரு அரசாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் இது தொடர்ந்து வார ஒரு விடயம். இவர்கள் முதல் நாளே பிடிஏ இல்லாமல் செய்வோம். நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், போன வருடம் கிட்டத்தட்ட OHCHR ரிப்போர்ட்டின் படி 49 பேர் பிடிஏயில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க 2025. மிக அதிகமான எண்ணிக்கையிலான ஆட்கள் பிடிஏக்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதிர்த்த அரசாங்கத்தால் பிடிஏ எதிர்த்த அரசாங்கத்தால். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, ஆகவே இந்த பிடிஏ அரசாங்கம் நினைச்சா பாவிக்க முடியும். அவர்கள் எதிர்க்கலாம். அவர்கள் இப்போ இலகுவாக வந்து சொல்லுவார்கள், நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும், எங்களுக்கு இப்போ உடனே ஒன்றும் செய்யலை, அதன் முன்னுக்கு நாங்கள் ஒரு சட்ட வரைவு போட்டிருக்கோம் தானே அண்ட் அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் கூடி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சட்டத்தை தொடர்ந்து பாவிப்பார்கள். இன்னும் ஒரு ஜதார்த்தம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சில நேரம் இலங்கைக்கு வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு தாங்கள் நினைச்சதெல்லாம் வரலாறு சம்பந்தமாக தாங்கள் நினைச்சதுகளை நினைச்ச பாணியில் நினைச்ச தொனியில் கதைக்க முடியும். இரண்டால் அவர்கள் அந்த நாட்டு சட்டங்களுக்களால் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இதை பற்றி பெரிய விடயமாக்க மாட்டார்கள், அவர்களுடைய தேவையும் இல்லை. ஆனால் அதே லிபர்ட்டி, அதே சுதந்திரம் இலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் ஒரு விடயம், இவ்வாறான ஒரு சட்டம் பாயுமாக இருந்தால் இப்பொழுது ஒரு சிலருக்கு தேவையான ஒரு சட்ட பிரதிநிதித்துவம் கிடைக்கும், அதுலேயும் கிடைக்கலாம், தேவையான ஆதரவு கிடைக்கலாம், ஒரு எழுச்சி கிடைக்கலாம், அதெல்லாம். ஆனால் அனைவருக்கும் அது கிடைக்குமாண்டாலும் இல்லை. ஊடக பரப்பில் வந்த அப்புறம் தான் அரசியல்வாதிகள் பிரஸ் மீட்டே போடணும் இல்லையா? நிச்சயமாக இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது, அரசியல் தளங்களில் இயங்குபவர்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் அதில் ஒரு அரசியல் மூலதனம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. ஆனால் இளைஞர்களாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்றால், நாங்கள் மிகவும் கவனமாக நிச்சயமாக சாதுரியமாக இந்த வரலாற்றை கடத்த வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் பாயுமாக இருந்தால் அதால் வர அந்த கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவோமே, அது மிகவும் அதிகமாக இருக்குது. அது பிறகு நாங்கள் டிஃபென்சிவில் தான் இருக்கணும். நாங்கள் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியிருக்கும், பல்வேறு போராட்டங்களை இதண்டு செய்து தான் அது பிறகு அது ஒரு கலைத்துறையை தாண்டி பல்வேறு பரிமாணங்களுக்கு போய்விடும், அரசியலாக்கப்படும். அதில் நிறைய பேருக்கு ஆதாயங்கள் இருக்கு, தவிர்த்து நிறைய பேர் அது சார்ந்து பேச வழிக்கிடுவார்கள். அதை சார்ந்து மாற்று கருத்துக்கள். நான் 2-3 நாள் நான் இந்த சமூக வலைத்தளத்தை பார்க்கும் போது கூட குறிப்பிட்ட அந்த கலைஞர்களுக்கு எதிராக நிறைய பேர் மாற்று கருத்துக்கள் கூடி வைத்திருந்தார்கள். நிறைய பேர்னு சொல்லிடாது, ஓரளவாக்கள் வைத்திருந்தார்கள். ஆகவே அது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயமாக வந்துவிடும். ஆகவே நாங்கள் இயன்றளவுக்கு சாதுரியமாக எங்களுடைய வரலாற்றை மக்களுக்கு கடத்துவது முக்கியம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், சில நேரம் அரசியல்வாதிகள் உசுப்பேத்துவார்கள் அவர்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக. ஆனால் அவர்கள் குடும்பத்தினரோ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள் நின்று கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேஸ்புக்கில் இப்படியான விடயங்களை பார்க்கறதே குறைவாக தான் இருக்கு. நிச்சயமாக. ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரியாலிட்டி என்றால் இளைஞர்கள் தான் இதில் பாதிக்கப்பட போகிறார்கள். அதில் அரசியல் ஆதாயம் இருக்க மட்டும் நிறைய பேர் அதை பற்றி கதப்பினோம். ஆனால் நாங்கள் எங்களை முதலாவதாக பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு கைது நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது அதற்குரிய இப்போ ஒரு பொது வழியில் அது கட்டாயம் அதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதே மாதிரி நீதித்துறையிடம் போகும்போது ஒரு சட்ட வழியிலேயும் அதை மிகவும் அதை ஆய்ந்தறிந்த நிபுணர்களாலேயும் இயலுமானவர்களாலேயும் கட்டாயம் சட்டத்துறையிலையும் நிச்சயமாக கொண்டு போய் இந்த நீதிக்காக போராட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. கட்டாயம். உண்மையிலே நீங்கள் இந்த வழக்குகளில் அனுபவப்பட்டவர் என்ற வகையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு எழுச்சி மனப்பான்மையில் இளைஞர்களோ சரி யாரோ சரி இருப்பார்கள். கைது செய்யப்பட்ட பின்னர் முழுமையாக அவர்களுடைய மனநிலை மாற்றம் வர்றதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில். உண்மையிலே அப்படியான மனநிலை மாற்றம் வந்திருக்கின்றதா, அல்லது அவர்கள் அதே எழுச்சியோடு தான் தொடர்ந்தும் பயணிக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஒரு தெளிவுத்தன்மைக்கா நான் பொதுவாக சொல்வதாக இருந்தால் அந்த சில்லிங் எஃபெக்ட் என்றது அதைத்தான் சொன்னேன். அதாவது வெளியில் நாங்கள் ஒரு 4 சுவருக்குள் அடைக்காத மட்டும் நாங்கள் எங்களுக்கு சில நேரம் இந்த சட்டம் பாயும்போது வர பாதிப்புகள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் ஒருவர் மேல் பாயும் போது
எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகிற ஒரு தன்மை இருக்கு. எவ்வளவு நாள் நான் உள்ளுக்கு இருக்க போறேனோ, என்னை வெளியில விடுவார்களோ, இவ்வாறு இருக்க பல திசைகள்ல இருந்து பல குரல்கள் இருக்கும். இவர் இப்படி இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க, இவருக்கு இப்படி நடந்தது, இப்போ இப்படி செய்துச்சுன்னா, இதுல பலரும் இதுல செல்வாக்கு செலுத்த விரும்புவினர், பலரும் இதை என அரசியலாக்க விரும்புவினர். ஆகவே ஒரு 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 என்ன செய்வது, அது பாதிக்கப்படுபவர்களுக்கு ஒரு அவர்கள் மீண்டும் என ஒரு கோண பண்ணப்படுற ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி நான் மீண்டும் சொல்லுவேன், நாங்கள் மிகவும் 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 கவனமாக இந்த வரலாற்றை கடத்தும் வேலையை செய்யணும். இன்னும் உண்டு, இந்த பிடிஐ நிச்சயமாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிடிஐ இருக்கு மட்டும் அது நாட்டினுடைய ஒரு சட்டம், அதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். ஆனால் இந்த சட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது முக்கியம். நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் சில நேரம் போலீஸாருக்கு எதிராக முறைப்பாடு செய்யலாம். போலீஸார் லஞ்சம் வேண்டுகிறார்கள், அவ்வாறெல்லாம் சொல்லலாம். அதற்காக இல்லை இவர்கள் இதென்றாலும் இவர்களாக என்ன பிடிக்கிறது என்று போட்டு ஹெல்மெட் போடாமல் டிராஃபிக் லைட்டில் நிற்காம நாங்கள் லேசில் போக மாட்டோம். இரண்டாங்களுக்கு தெரியும், அங்கால போனோன்னு பிடிச்சா அதில் வர அலக்கழிவு அதனுடைய ஒரு 1000 மடங்கு, அதை விட ஒரு 1,00,000 மடங்கு அலக்கழிவு தான் இவ்வாறான சட்டம் பயக்க வரப்போகுது. எங்களுக்கு அது ஏன் தெரிகிறேன், அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு எங்களுக்கு ஒரு வாகனம் சார்ந்த சட்டத்தின் விழிப்புணர்வு இருக்கிறதால நாங்கள் என்னதான் வீரமான ஆளாக இருந்தாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவோம். என்னதான் நாங்கள் கெத்து காட்டினாலும் 50 km/h தான் போவோம் ஒரு டவுன் ஏரியாக்கள். ஆனால் இதே விஷயத்தை இந்த பயங்கரவாதம் சார்ந்த விஷயங்கள் என்று அவர்கள் எதை கூறுகிறார்களோ அதில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் இல்லை. இது கட்டாயம் இளைஞர்களும் சரி, இந்த உரிமைசார் வெளியில வேலை செய்பவர்களும் அறிவூட்டப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. கட்டாயம். உண்மையிலேயே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக இடதுசாரி கட்சி வந்தாலும் சரி, வலதுசாரி கட்சி வந்தாலும் சரி, பிடிஐயை ஒரு பாதுகாப்பு வலயமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டிலந்த விவகாரம் நடந்திருக்கலாம், தொடர்ந்தும் அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பாதுகாப்பு வலயம் என்றதை சொல்லாமல் ஆட்சியாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் இந்த பாதுகாப்பு வலயம் அவர்களுக்கு அவசியமாகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்றால் புதிய சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது, அதை எதிர்க்கிறதே அவைகளுக்கு லாபகரமாக தான் இருக்குது. ஏன்னா பயங்கரவாத சட்டத்தை இன்னும் நிலுவையில் வச்சிருக்கலாம். ஆக இது அவர்களுக்கு இன்னும் ஏன் தேவைப்படுகின்றது என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக? இது ஒரு ஒப்பீனியனாகத்தான் சொல்ல முடியும். ஒரு விடயம் என்னென்னா, டீப் ஸ்டேட் என்று சொல்லுவாங்க. அதாவது இராணுவ கட்டமைப்புகள், பாதுகாப்பு சார்ந்து வேலை செய்கிற கட்டமைப்புகளிலிருந்து எப்பயுமே எந்த அரசாங்கத்துக்கும் ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும். மாறிக்கீறி ஏதாவது ஒன்று நடந்தாலும் தங்களில் எல்லாம் பொறிஞ்சிடுமோ, அதாவது பிடிஐ இல்லாமல் செய்தாலும் என்ற ஒரு அரசாங்கத்துக்காக நான் கதைக்கல. இவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் இதை பற்றி நிறைய பேர் அறிந்து கூடி புத்தகங்கள் எல்லாம் எழுதி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றியும், இந்த கிழக்கு மாகாணத்திலே இஸ்ரேல் சார்ந்து ஒரு குண்டுவெடிப்பு ஒரு அபாயம் இருந்த பற்றியும் பார்த்தால் இந்த பிடிஐ சார்ந்த விடயங்கள் நிறைய புலப்படும். அந்த பயம் உண்டு. இரண்டாவது, நினைச்சால் நாங்கள் அடக்கணும் நினைச்சால் ஒரு சட்டம், இப்போ ஒரு பிரம்மாஸ்திரம் மன்னிக்கணும், பயத்திலே வச்சிருக்கணுமா இல்லை பயம் இருக்கா? நீங்கள் எவ்வாறு பயம் இருக்கான்னு கேட்கறது? இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் சம்பந்தமான விடயங்கள், சர்வதேசத்திலிருந்து எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, உயிர்த்த நேர தாக்குதல் இருக்கின்றது, இன்னும் பயங்கரவாத அமைப்பினர் என்று அவர்கள் பயங்கரவாத அமைப்பினர் என்று சொல்லுகின்றவர்கள் மீள்கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்கின்ற விடயம் பெரிய விவாத பொருளாக இருக்கின்றது. இந்த விவாதத்திலேயே வச்சிருக்கணும் என்றதுக்காண்டி இந்த பயம் சார்ந்த விடயங்கள் அவர்கள் கையில் எடுக்கின்றார்களா, இல்லாட்டி உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சட்டம் தேவையா? சர்வதேச ரீதியில் ஒரு பயம் இருக்கின்றது. ஏன்னா உலகப் போர் எப்பயுமே யார் மேலேயும் திணிக்கப்படலாம், அதை தீர்மானிக்கிறது அமெரிக்கா, இஸ்ரேல். ஆக இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு சட்டம் தேவையான ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது இல்லையா? பயம் என்ற வார்த்தையை சொன்னபடியே நான் இந்த கேள்விக்கிறேன், வச்சிருக்கணும்னு நினைக்கணுமா இல்லை உண்மையிலேயே பயம் இருக்கா? இதில் சண்டு விடயம். அவர்களுக்கு பயம் இருக்கிறது என்றால் தாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அவர்களுக்கு தெரியும். 2019 ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது, அதை பற்றி நிறைய விடயங்கள் இப்பொழுது நிறைய கைதுகள் நடந்திருக்கின்றன, வழியில் வந்திருக்கின்றன. அதால் ஒரு அரசாங்கமே மாறி அமைத்து வந்ததெல்லாம் அவர்கள் பார்த்திருப்பார்கள். உண்டு. இரண்டாவது, இந்த பிடிஐ ஒரு பிரம்மாஸ்திரம் மேல் நினைச்ச நேரத்தில் யார் மேலேயும் பாயலாம். கூட கதைக்கிறீங்களா,
அதான் அந்த ஒரு பரந்துபட்ட வரி விலக்கணங்களை வச்சிருக்கேக்க ஏதாவது ஒரு விதத்தில் சுற்றி கொண்டு வந்து அதுக்கு பிறகு நீங்கள் தான் இதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூடி ஒருவரை கைது செய்ய முடியும். மூன்றாவது, ஒரு கைது நடக்கேக்க அது சார்ந்து வேலை செய்பவர்களுக்கு ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, ஒரு தயக்கம் வரலாம். தயக்கம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமையும் இருக்கு. இந்த காரணங்களால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம் என்னென்னா, இவ்வாறான சட்டங்களை எந்த ஒரு ஆட்சியாளர்களும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. நான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கவுண்டர் டெரரிசம் பில், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் எல்லாம் கொண்டு வரப்பட்ட போது, நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் எல்லாம் கொண்டு வரப்பட்ட போது, உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்துக்கு வரையக்க அதிலே ஒரு பெட்டிஷனர்ஸ், மனுதாரர்கள் இந்த என்பிபி ஆகும். அவர்கள் வந்து சொன்னார்கள் இது அரசியலமைப்புக்கு முரணான சட்டம் என்று. அவர்களே நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் தான் இந்த சட்டங்களை ஆட்சிக்கு வந்து 18-19 மாதங்களான பிறகு தூக்கி பிடிச்சு வச்சிருப்பவர்களாக இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையிலே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னும் ஒரு களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். ஒரு காத்திரமான தலைப்பு. நன்றி.